செய்திகளை இனி விரிவாக காண்போம். மக்களவையில் இந்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை நாட்டின் பொருளாதார மாற்றத்திற்கு எவ்வாறு பங்களிக்கும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விரிவாக விளக்கமளித்ததாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். மக்களவையில் நிதிநிலை அறிக்கை தொடர்பான விவாதம் நடந்து வரும் நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நிதிநிலை அறிக்கையை படிக்காமல் பேசுவதாகவும், விவசாயிகளின் நலனை விற்றதே காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக கூட்டணிதான் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காட்டமாக பேசியிருந்தார். இந்த நிலையில் சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் மக்களவையில் நிதிநிலை அறிக்கை குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விரிவான விளக்கம் அளித்திருப்பதாக பாராட்டியுள்ளார். சீர்திருத்த நடவடிக்கைகள், சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவு, திறன் மேம்பாடு, அடுத்த தலைமுறை உள்கட்டமைப்பு ஊக்கம், கல்வி உள்ளிட்ட பலவற்றுக்கு முக்கியத்துவம் குறித்து நிதியமைச்சர் பேசியுள்ளார் என பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார்.